வெல்கம் டு ஏஎஸ் டெய்லரிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுடிதார் பேக் சைடு ஜிப்பு வைக்கிறது பார்க்க போகிறோம். நான் லாங் ஜிப் எடுத்துருக்கிறேன். நம்மளுக்கு லென்த்து, அதாவது ஜிப்பு ஓப்பன் எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இந்த மார்க் லைன் எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே 1/4 இன்ச் இருக்கணும், கீழே வந்து கேப் தேவையில்லை, ஷார்ப்பாக இருக்கணும். அதாவது நம்ம டாட் பிடிச்ச எப்படி இருக்குமோ அது மாதிரி ஷார்ப்பாக வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிக்கிட்டு இப்போ நம்ம மேல் துணி, நம்ம சுடிதாரோட மேல் துணியில் எப்பவும் போல மாதிரி நம்ம வச்சு தைச்சிக்கணும். இது எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ரவுண்ட் நெக்கு தைச்சிட்டு கீழே வந்து அந்த லைன் வரைஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த கோட்டு மேலே தான் தைக்கணும். அப்படியே அந்த லைன் மேலேயே நீங்கள் தைச்சிட்டு வரணும். தைச்சிட்டு நம்ம நார்மலாக ரவுண்ட் நெக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த 2 தையலுக்கு நடுவில் ஜிப்பு ஓப்பனுக்கு நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், இப்போ இந்த சென்டரில் நடுவில் நீங்கள் கட் பண்ணணும். அந்த எட்ஜில் வந்து ரொம்ப கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அந்த இடத்துல கேப்பே இல்லை, ஷார்ப்பாக இருக்கும். அதனால் லைட்டாக பார்த்து கட் பண்ணுங்கள், ஏன்னா துணி பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல மாதிரி தைச்சி திருப்பி மேல் தையல் போடும் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் மேல் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. மேல் தையல் போட்டதுக்கப்புறம் லைனிங் துணியுமே மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ வீடியோவில் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரன்னர் வந்து கீழே இருக்கணும். இப்போ ஜிப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ரன்னர் இருக்கிற பக்கம் இருக்கணும். ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஜிப்போட ப்ளைன் பக்கம் இருக்கும். அந்த ப்ளைனோட எட்ஜில் தையல் போட்டுகிட்டே வாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து தைச்சிருக்கிறது அந்த மார்க் இருக்கும் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணும்னு இருக்கும் இல்லையா, அந்த இதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு மறுபடியும் இந்த பக்கம் திருப்பிக்குங்க. இந்த பக்கம் திருப்பி அதே மாதிரியே அந்த எட்ஜில் தைச்சிட்டே வாங்க. அவ்வளோதான். இந்த எக்ஸ்ட்ரா ஜிப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போ வந்து வச்சாச்சு. இவ்வளோதான். இப்போ மேலே லைட்டாக ஓப்பன் இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு கொக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உட்காந்து எந்திரிக்கும் போது ஜிப்பு ரன்னர் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக் லூஸாக இருந்தால் இறங்கும். அதனால் மேலே ஒரு கொக்கி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இது மாதிரி தைச்சி ட்ரை